ஒரு உருவ வழிபாடு வச்சுட்டு தேவனை தெளிவா சொல்லியிருக்காரு, என்ன என்று ஒரு தேவர்கள் ரெண்டாயிருக்க வேண்டாம். சில வழிபாடு பண்ணக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா போட்டோ வச்சு பண்ணுவாங்க, அதை உட்காந்து அந்த போட்டோ வச்சு பண்ணுவாங்க, ஜோமணி இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இது எப்படி சாத்தியப்படுது? ஒரு பொருள் இருக்கு நீங்க அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச தெரியாம என்ன பண்றீங்க? சிலை வழிபாடுல நீங்க என்ன பண்றீங்க? ஒரு வழிபாடுல உங்களுக்கு தெரியாம நீங்க என்ன பண்றீங்க? பின்பற்றிட்டீங்களா? அதாவது தேவன் கண்டிப்பாக அதை பிரியப்பட போகுது. உருவ வழிபாடு எப்போது உருவத்தை கொண்டு நீங்க பயன்படுத்துறீங்களோ அப்பவே தேவன் நம்ம இருக்கிறார். விரோதி மாறி மாறி ரோடுல இருக்க போக கிடையாது. அப்போ மரியாதை ஒரு பாக்கியவதி, அவர் ஸ்திரீக்குள்ள ஏற்பட்டவள், ஆசிரியப்பட்டவர்கள் வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் நீங்க தேவனுக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது, அவர்களை நினைக்கக்கூடாது. அப்போ இவங்க அப்பமா என்ன பண்ணாங்க? ஆனா பார்த்தா அவருடைய முடிவு இருக்கு. நீங்க உலகம் முழுவதும் இந்த டாபிக் எடுக்கும் பொழுது மரியாதை கொடுத்து நடவடிக்கை இருக்கோம், பேசிக்கிறோம். இன்றைய வரைக்கும் அவர் தான் ஸ்திரீக்குள்ள ஏற்பட்டவள், ஆசிரியப்பட்டவள். அல்லேலூயா. அப்போ அவருடைய ஆரம்பம் பாருங்க, அற்பமா தான் மற்றவங்க பார்க்கறவங்க இருந்துச்சு, அற்பமா தான் இருந்துச்சு. முடிவு இருக்கு, சம்பவமா இருக்கு.